Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்விமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் பார்த்துருந்தேன். மதுரை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி, சென்னை டிஸ்ட்ரிக்ட், ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன். ஸோ ரொம்பவே கொஷின் வந்து ஈஸியாக தான் இருந்தது. நம்ம சொன்ன கொஷின்ஸ் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்து. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் நீங்கள் தமிழில் எவ்வளோ எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நான் மத்தியானம் ஒரு 2 o'clock போல் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் என்னென்ன சொல்லியிருப்பேன்னா, ப்ரோஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பேராகிராஃப் படிக்கணும்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஒன் வேர்ட் கொஷினுமே என்னென்ன படிக்கணும், எந்த மாதிரி டைப்ஸில் வந்து கேட்பாங்க, எதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் அந்த வீடியோ வந்து பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் 2 கொஷின் பேப்பர் இருக்குது என்கிட்ட, மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதை மட்டும் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஷின் பேப்பர்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி 12th ஸ்டாண்டர்டுக்கான வாட்ஸ்அப் குரூப் அண்ட் ஜென்ரல் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இதில் எதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கைடில் உள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா வந்து கைடில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். பட் நமக்கிட்ட டைம் இல்லை. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு ஈவினிங் தான் ஸ்கூல் விட்டுருப்பாங்க. ஏன்னா மத்தியானம் எக்ஸாம் முடிஞ்சாலும் கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஈவினிங் வந்து நம்மகிட்ட டைம் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கைடில் உள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஒன் வேர்ட் கவர் பண்ணுறதுக்கே இன்றைக்கி நாள் முடிஞ்சிடும். ஸோ அப்போ நீங்கள் ஒன் வேர்டுக்கு என்ன தான் பண்ணுறது, இந்த 20ல் ஒரு 17, 18 எடுக்கணும்னா புக் பேக் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே இப்போ டூ ஜென்ரல் மேன் ஆஃப் வரோன்னு எடுத்திங்கன்னா பின்னாடி வந்து கிளாசரியில் வந்து சினானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. புக் பேக் சினானிம்ஸ் அண்ட் மீனிங்ஸ். ஸோ அந்த சினானிம்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் ஆன்டனிம்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸு, 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸு, இது எல்லாமே அந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாமே புக் பேக்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் உள்ள ஒன் வேர்டு வந்து தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூரல் ஃபார்மு, லிங்கர் வேர்டு, கிளிப்டு வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, அதே மாதிரி ஹோமோஃபோன்ஸு, அப்ரிவேஷன்ஸ் அண்ட் அக்ரைம்ஸு, ஸோ ஸோ இதெல்லாம் அந்த அப்புறம் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் மொத்தம் 6 கொஷின் அதுவே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது இப்போ பாருங்கள் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு, பொயட்ரிக்கு பொறுத்தவரை வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இல்லாட்டி நான் தனியாக மறுபடியும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பொயட்ரிக்கு பொறுத்தவரை நீங்கள் வந்து மொத்தமாக படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் படிக்கிறீங்கன்னா நான் சொன்ன கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதில் உள்ள அப்ரிசியேஷன் கொஷின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. அடுத்து டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். ஸோ புக்லேயே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். புக் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இதுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 மார்க் கொஷினை பொறுத்தளவில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இஆர்சி கொஷின். ஸோ இஆர்சிலாம் வந்து நல்லா பார்த்துங்க. எதுக்கு இதில் உள்ளதை பார்த்துங்க. இதில் உள்ளதே கண்டிப்பாக இதுலேருந்தே மேக்ஸிமம் 1 or 2 கொஷின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வாட் ஆர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை த லிட்டில் பாய்ஸ், இதெல்லாம் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டேஸ்ட் ஆஃப் டீ, இதுவுமே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்தது நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் டூல் கேரிடு பை த கிளிம்பர்ஸ் டியூரிங் தேர் எக்ஸிபியூஷன். ஸோ இது எல்லாமே நான் சொன்னது தான். ஸோ பார்த்துங்க. அப்புறம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ, ஆப்பிள் ஜூஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைக் சாக்லேட் கேக். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, டிஸ்கிரைப் த ப்ராசஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னாலும் அது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துங்க. அப்புறம் உங்கள் புக்கில் ஒரு பை சார்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்துங்க. அதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து டேபிள் கொடுத்து கொஷின் கேட்டிருக்காங்க. மேபி இங்கே வந்து பை சார்ட், பார் சார்ட் அந்த மாதிரி கொடுத்து கொஷின் கேட்பாங்க. பேராகிராஃபை பொறுத்தவரை 2 ஜென்ரல் மேன் ஆஃப் வரோனா கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்துங்க. அப்புறம் நைஸ் கப் ஆஃப் டீ, இது 2 பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் ஜென்ரல் மேன் ஆஃப் வரோனா மட்டும் பார்த்தீங்கன்னா கூட அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து நல்லா பார்த்துங்க. அதே மாதிரி போயம் அண்டு சப்ளிமெண்ட்ரியை பொறுத்தவரை ஃபஸ்ட் யூனிட்டில் உள்ள 3மே ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி பார்த்துங்க. செகண்ட் யூனிட்டில் வந்து உங்களுக்கு போயம் மட்டும் பார்த்துக்கோங்க. இது போதும். கண்டிப்பாக உங்களால் எல்லா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி அட்டன் பண்ண முடியும். அப்புறம் சம்மரி, நோட்ஸ் மேக்கிங். சம்மரி எப்படி எழுதுறது, நோட்ஸ் மேக்கிங் எப்படி எழுதுறது அப்படிங்க பாருங்கள். இங்கே வந்து சம்மரி ஆர் நோட்ஸ் மேக்கிங் தான். எதர் நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணலாம், இல்லை நோட்ஸ் மேக்கிங் ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் எழுதி எழுதலாம். ஓகேங்களா, ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி. ஸோ அடுத்தது வந்து இந்த ரீட் த ஃபாலோவிங் சென்டென்ஸ், ஸ்பாட் தேர் அது. ஸோ அப்புறம் இந்த சொன்ன ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இந்த இருக்கு பாருங்கள், டைரி. ஸோ அது எந்த இடத்துல கரெக்டாக வரும், அந்த மாதிரி வி குட் சி அந்த மாதிரி லைக் வரும்ல. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு புக் பேக் தான். புக்கில் கிளாசரி செக்ஷனில் இருக்கும். எவ்ரி எண்ட் ஆஃப் த லெசனில் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் இல்லாட்டி பேசேஜ், இது நீங்கள் ஸ்வேராக இதுவே அட்டன் பண்ணிடுவீங்க. லைக் ஒரு பேசேஜ் கொடுத்து அதுலேருந்து கொஷின் கேட்குறது ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். பட் அந்த பேராகிராஃபில் உள்ளது அப்படியே எழுதாமல் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சர் வந்து எழுதுங்க. அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஷின் அண்ட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதோட எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேறு எந்த மாதிரி கொஷின்ஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் அப்லோட் த வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். ஆல் தி பெஸ்ட்.